சொந்த வீட்டையே இலவச பள்ளியாக மாற்றியிருக்கிறாரா ராகவா லாரன்ஸ். இப்போ அதுதான் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ் சினிமாவினுடைய நடன இயக்குனராக பணியாற்றி பின்னர் இயக்குனர், கதாநாயகன் மற்றும் தயாரிப்பாளர்னு பல அவதாரம் எடுத்தவர் தான் ராகவா லாரன்ஸ். இருந்தாலும் சினிமாவை தாண்டி தனது தொண்டு நிறுவனத்தின் மூலமாக நிறைய அவர் நல்ல உதவிகளை செஞ்சு வந்துட்டுருக்காரு. மருத்துவம், கல்வி, அதற்கப்புறமாக பொருளாதாரம் சார்ந்த உதவிகள்னு பலரையுமே அது கவர்ந்து வருது. தன்னை போல இருக்கக்கூடிய பிறருக்கு தாராளமாக உதவி செய்யும் நடிகர் பாலா உள்ளிட்ட பலரையுமே ஊக்குவித்து வரார். இந்த நிலையில் தற்போது தான் இயக்கி நடித்து வரும் காஞ்சனா 4 திரைப்படத்திற்கு நடுவே முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு ராகவா லாரன்ஸ். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில், உங்கள் அனைவருடனும் சில உற்சாகமான செய்திகளை பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். எனது காஞ்சனா 4 திரைப்படத்தின் படப்பிடிப்பு அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கு. அது ரொம்பவே சிறப்பாக வெளியாகி வருது. உங்களில் பலருக்கும் தெரியும், எனது படங்களுக்கு நிறைய நான் முன்பணம் பெறும் ஒவ்வொரு முறையும் என் மனதிற்கு நெருக்கமான ஒரு புதிய முயற்சிகளை நான் தொடங்குவேன். அதுவும் அது சமூகம் சார்ந்ததாக இருக்கும். இந்த முறை எனது முதல் வீட்டை குழந்தைகளின் கல்விக்காக இலவச பள்ளியாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நான் அறிவிச்சுக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடு எனக்கு மிகவும் நெருக்கமானது. ஒரு நடன கலைஞராக பணியாற்றி நான் வாங்கிய முதல் வீடு இது. பின்னர் நான் அதை ஒரு அனாதை குழந்தைக்கான இல்லமாக மாற்றினேன். என் குடும்பமும் நானும் ஒரு வாடகை இடத்திற்கு குடிபெயர்ந்தோம். இன்று எனது குழந்தைகள் வளர்ந்து வேலைக்கு போகிறாங்க. இந்த வீட்டை மீண்டும் ஒரு நோக்கத்திற்காக அர்ப்பணிக்கிறதுல பெருமைப்படுறேன். நான் நியமிக்கும் முதல் ஆசிரியர் என் வீட்டில் வளர்ந்த குழந்தைகளில் ஒருவர். இப்போது வளர்ந்து படித்து தனது உழைப்பை திருப்பி தர தயாராக இருக்கிறார் அப்படின்றது எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது. இந்த புதிய முயற்சிக்கு உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தையும் நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் எப்போதும் போல எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு லாரன்ஸ் அறிவிச்சிருக்காரு. தனது தொண்டு நிறுவனத்தில் படித்த தற்போது ஆசிரியராக வேலை பார்த்து வரக்கூடிய வேளாங்கண்ணி என்பவரை இலவச பள்ளியில் முதல் ஆசிரியராக நியமனம் செஞ்சிருக்காரு லாரன்ஸ். அவர் சொல்லும்போது, நான் அண்ணனின் வீட்டிலிருந்து தான் தங்கி படித்தேன். எனக்கு எல்லா உதவியும் அவர் தான் செஞ்சார். தற்போது அவர் தொடங்கியிருக்கும் இந்த இலவச பள்ளியின் முதல் ஆசிரியராக நான் பணியாற்றுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குன்னு தெரிவிச்சிருக்கார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.